இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் எனதருமை சகோதரமே, இன்று ஆண்டவர் நமக்கு ஒரு நாளை தந்து ஆசீர்வதிக்கின்றார். அன்பு இயேசுவே, இந்த நாளை உம்முடைய பாதத்திலே வைத்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களையும் உம்முடைய பாதத்திலே நான் தருகின்றேன், ஆசீர்வதியும். இன்று கேட்கின்ற இறை வார்த்தையின் அபிஷேகம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வரட்டும். கண்ணீரோடு, கவலைகளோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு ஆண்டவரே இருக்கின்ற மக்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள்கரத்தால் அவர்களை ஆண்டவரே அணைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து அவர்களை தாங்கி வழிநடத்தட்டும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்று நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. அன்னா மனங்கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அன்னா அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார் என்றால் காரணம், அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அன்னாவின் கருப்பை கருவுறாதவாறு அடைக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் அன்னாவிடம் இருந்தது அழுகை. அன்னாவின் ஜெபம் அழுகை, அன்னாவின் ஜெபம் கண்ணீர். அன்னா தனிமையில் அழுவார், அன்னா மனம் நொந்து அழுவார். இறை வார்த்தை சொல்லுகின்றது அல்லவா, உள்ளம் உடைந்தவர்களுக்கு அருகிலே உள்ளார் ஆண்டவர், மனம் நைந்தவர்களை காக்கின்றார். இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனதருமை சகோதரமே, நீ தனிமையில் நோயோடு போராடுகின்றாயா? தனிமையாக இருக்கின்றாயா? குழந்தைகளை கடை சேர்ப்பதற்காக அழுகின்றாயா? குழந்தை இல்லை என்ற அந்த மனக்கசப்பு உன்னோடு இருக்கின்றதா? கேன்சர் நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றாயா? இதய நோயினால் பீடிக்கப்பட்டிருக்கின்றாயா? கைகால்கள் சோர்வுற்று இருக்கின்றாயா? நோய்வாய்ப்பட்ட மகனை சுமந்திருக்கின்றாயா? மகளை சுமந்து கொண்டிருக்கின்றாயா? நோய்வாய்ப்பட்ட கணவனை சுமந்து கொண்டிருக்கின்றாயா? திருமணம் நடைபெறாத பிள்ளைகள் உன்னிடத்தில் இருக்கின்றார்களா? அதை குறித்து ஒவ்வொரு நாளும் அழுகின்றாயா? இன்று ஆண்டவர் உன்னை தொடுகின்றார். இன்று இதயம் நொந்து நீ ஜெபிக்கும் போது உனது கண்ணீரை, உனது கவலையை கடவுள் கேட்பார். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்கின்றார்கள் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. உன்னுடைய கண்ணீருக்கு விலை உண்டு, உன்னுடைய அழுகைக்கு விலை உண்டு. ஆண்டவர் உன்னையும் உயர்த்துவார். தொடர்ந்து நாம் வாசித்தோம் என்றால், கடவுள் அன்னாவுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அன்புமிக்கவர்களே, அன்னா வடித்த கண்ணீரை ஆண்டவர் தன்னுடைய தோற்பையில் சேர்த்து வைத்து அவர்களுக்கு மனம் இறங்கினார். அன்னா சாமுவேலை பெற்றெடுத்தார். அது சாதாரண குழந்தை அல்ல. அரசர்களையும் இறைவாக்கினர்களையும் திருப்பொழிவு செய்கின்ற ஆசீர்வாதமுள்ள குழந்தைதான் சாமுவேல். பிற்காலத்திலே தாவீதை அபிஷேகம் செய்தவர்தான் சாமுவேல். தன்னுடைய கண்ணீர், கவலை, அழுகை, ஜெபங்கள் எல்லாம் மாறி அன்னாவினுடைய வயிற்றிலே ஒரு இறைவாக்கினரை கடவுள் தந்தார். இன்று மகிழ்வோமா? ஆண்டவர் நமக்கும் இந்த நிலையை தருவார். தொடர்ந்து இந்த நாளை அவருடைய பாதத்திலே கொடுத்து ஜெபிப்போமா? நம்மையும் ஆசீர்வதிக்கின்றார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.